Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி அகாடமிக் 2025-2026 கான அட்மிஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னும் பாத்தீங்கன்னா மத்த யுனிவர்சிட்டி யாருமே அட்மிஷன் ஓபன் பண்ணல. ஜூலைல தான் ஓபன் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. ஓபன் யுனிவர்சிட்டி மட்டும் இயர்லியா அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. வெப்சைட்ல ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ அப்ளிகென்ட்டா இல்லனா எக்ஸிஸ்டிங் அப்ளிகென்ட்டான்னு கேட்கும். இப்பதான் ஃபர்ஸ்டா நீங்க வந்து ஓபன் யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ண போறீங்கன்னா நியூ அப்ளிகென்ட்டை கொடுத்து உள்ள போங்க. நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்ளிகென்ட்டா இருந்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிக்கும். அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. இப்போ நான் வந்து நியூ அப்ளிகென்ட்டை கொடுத்து உள்ள போறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஷோ ஆகும். இங்க பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ AY 2025-2026 ப்ரோக்ராம்ஸ் டீடைல்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணா இந்த அகாடமிக் இயர்ல யூஜி, பிஜி, டிப்ளமோ, பிஜி டிப்ளமோல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது போல் வரும். யூஜியில் என்ன ப்ரோக்ராம் இருக்குது, பிஜியில் என்ன இருக்குது, டிப்ளமோ, அப்புறம் அட்வான்ஸ்டு டிப்ளமோ, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், வொகேஷனல் டிப்ளமோ, இதெல்லாம் என்னென்ன இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரீஜனல் சென்டரோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சிக்னேச்சர் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், உங்கள் ஃபோட்டோ எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா போதும். ஒரு ½ அன் ஹவருக்குள்ள நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அடுத்து டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து 1 by 1 பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் பீரியட் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஸோ உங்கள் பேரை வந்து பிளாக் லெட்டர்ஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார். ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், SSLC மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி நம்மளோட பேர் இருக்கும், ஆதார் கார்டில் நம்ம அப்பா பேரும் சேர்ந்துருக்கும். ஸோ ஆதாரில் இருக்க நேமை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபாண்ட்டை தமிழுக்கு மாற்றிட்டு உங்கள் பேர் எங்கே தமிழ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ஜெண்டரில் மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரான்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜனை கிளிக் பண்ணி நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா அது போல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரி, பிசியில் வரீங்களா, பிசிஎம்மில் வரீங்களா, இது போல் எந்த கேட்டகரியோ அதை போட்டுக்கோங்க. கேஸ்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. மதர் டங் என்ன, தமிழ்னா தமிழ்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடியை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் மொபைல் நம்பர். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பரை இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார். ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதை வந்து இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரை கூட இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டை பார்த்து அதை வந்து இங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ்டா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ், செக்யூரிட்டி பர்சனல் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கீங்கன்னா எஸ் நோன்னு கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆனுவல் இன்கம் வந்து கேட்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனான்னு கேட்குது, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பர்சன் வித் டிசேபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டிசேபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்குது. உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் SSLC எந்த வருஷமோ அதை போட்டுக்கோங்க. அதுலேயே UMIS நம்பர் இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இன்கேஸ் எனக்கு அதில் UMIS நம்பர் இல்லை, நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் அப்படின்னா மேலே டாப்பில் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஒரு 6 நம்பர் இருக்கும், அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ABC ID. நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ABC ID வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ABC ID கண்டிப்பாக மஸ்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் TNOUல ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை புதுசுனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க்கில் உங்கள் நேம் என்ன, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச், IFSC கோட், அக்கௌண்ட் டைப், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த அமௌண்ட் வந்து விழும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போஸ்டல் கோடு, டெரிட்டரி எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதே அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸ்னால் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் அப்படியே கீழே வந்துடும். ஸோ அவ்வளோதான், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து
உங்களுக்கு வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்க்கு வந்து போகலாம். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வந்து எடுக்கணுமோ அது வரும். யூஜியா, பிஜியா, சர்டிஃபிகேட்டா, டிப்ளமோவா, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இது போல் எல்லாமே வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதில் என்ன வேணும், எம்ஏ இங்கிலீஷா, ஹிஸ்ட்ரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸா, அது போல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்டிவ் கோர்ஸ் என்ன வேணுன்றது இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கோடு, எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்துடும். இங்கே ஃபீஸ் அமௌண்ட்டும் வந்துடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டணும், என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். டோட்டலாக 5100 ரூபாய் இந்த கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் போகிறீங்களா, தமிழ் மீடியமில் படிக்கிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி சென்டர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் ஸ்டடி சென்டராக சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். அதையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஜனல் சென்டரும் அங்கேயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் ப்ரிவ்யூன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நேமை பிளாக் லெட்டரில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நேமை தமிழில் கொடுங்க. என்ன வேலை பார்க்குறாரு, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, காண்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன. உங்கள் அப்பாவோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களோடதே வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர்ஸ் டீட்டெயில், உங்கள் அம்மாவோட நேம் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தமிழில் போட்டுக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் இயர்னு இருக்குது. எந்த மந்த்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். பக்கத்தில் சூஸ் ஃபைலுன்னு இருக்கும். இந்த சூஸ் ஃபைலில் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் 12th வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி போகிறீங்க அப்படின்னா யூஜியோட டிகிரி இல்லை ப்ரொஃபஷனல் அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையானதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. டிகிரி, ப்ரொஃபஷனல், கன்சல்டேட் சர்டிஃபிகேட், யூஜி, பிஜி தேவைப்படுறத நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். இன்கேஸ் எனக்கு வந்து இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணணும், இன்னும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆட் அகாடமிக் ரெக்கார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு காலம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். அதுபோல் எத்தனை வேணால் நீங்கள் ஆட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். ஸோ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ லெஸ் தென் 100 KB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் கேபியாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, அதுவும் 100 KBக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதுவுமே வந்து 400 KBக்குள்ளே இருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரிவ்யூவில் வந்து வரும். எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். உங்களோட இனிஷியல் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, நேம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து போகலாம். லாஸ்ட்டாக ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களோட டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே அட்மிஷன் போடலாம், ஆஃப்லைன்லேயே அட்மிஷன் போடலாம். ஏதாச்சும் ஒரு ரீஜனல் சென்டர்ஸில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேயும் போய்ட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஃபில் பண்ணுறதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ டெமோ தான் காட்டியிருக்கனால நல்லா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி காட்ட முடியல. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க. உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி கார்டு, புக்ஸ் எல்லாமே வந்து போஸ்டரில் அனுப்பி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.